கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் எத்தனாவது பாடம் படிக்க போகிறோம் அப்படின்னாக்கா 5வது பாடத்தை நம்ம படிக்க இருக்கோம். 4வது பாடத்தோட தொடர்ச்சி தான் 5வது பாடமும் வருகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதோட பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம போன வாரம் என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நடைபெறுகிற பிரச்சனைகளுக்கு சச்சரவுகளுக்கு பின்னணியான சச்சரவு அப்படிங்கிறத குறித்து தான் பார்த்தோம். அப்போது ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, சபை வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, நாட்டில் நடக்கிற எல்லாத்துக்காகவும் பின்னணியான பிரச்சனை ஒன்று இருக்குது. அது எது அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னாக்க, சாத்தானுக்கும் தேவனுக்கும் நடைபெறுகின்ற ஒரு ஆன்மீக போராட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நன்மைக்கும் தீமைக்கும் நடைபெறுகிற போராட்டம், நித்திய ஜீவனுக்கும் நித்திய மரணத்துக்கும் நடைபெறுகின்ற போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். போன வாரத்தில் தேவன் சேனைகளின் அதிபதியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பரலோக சேனைகள் மாத்திரமல்ல, பூமியிலும் அவர் தான் தேவாதி தேவனாக எல்லா பூமியிலும் நடைபெறுகின்ற ஒரு சில யுத்தங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துகிறவராகவும் இருக்கிறார். இந்த யுத்தம் எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பரலோகத்திலேயே தொடங்குச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். கர்த்தர் என்ன செய்கிறாரு? யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார். தேவன் நமக்காக யுத்தம் செய்வராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். அதே தான் இப்பையும் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போது தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம ஜென்ரலாக தேவன் அப்படின்னாக்க எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்புறம் இரக்கம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், இப்படி தான் பார்த்துக்கிட்டே நம்ம வரோம். அப்போது இதுக்கு பின்னாடி இன்னொரு குணங்களும் அவர்கிட்ட இருக்குங்கிறத நம்ம ஜென்ரலாக கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, எல்லா சபையிலையும் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறது எது அப்படின்னு சொன்னாக்க, அன்பானவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், என்ன பாவம் செஞ்சாலும் சரி, எப்போ போய் பாவ மன்னிப்பு கேட்டாலும் என்ன செஞ்சிருவார்? கொடுத்துருவார். இந்த அடிப்படையிலேயே தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? பார்த்துக்கிட்டு அவர் அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒருவேளை இப்படி பார்த்து பார்த்து தான் நம்ம திரும்ப திரும்ப பாவத்திலேயே விழுந்துக்கிட்டே என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அந்த ஒரு இதுக்குள்ளார மாறுறதுக்கு நமக்கு தடையாக இருக்குதா என்ன அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அவர் கொடுக்குற அந்த லிபரலை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், இப்போ நம்ம சபையில் தான் தேவன் என்ன செய்கிறாரு? நியாயாதிபதியாக இருக்கிறார், நீதிபதியாக இருக்கிறார். அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக இருக்கிறார். அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல தேவன் நம்மளும் பரிசுத்தமாய் இருக்கணும், பரிசுத்தத்தோடு அவரை தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இங்கே சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த உலகத்தில் மனிதனை படைத்தது அவர் தான் இல்லையா? அப்போ அப்படி இருக்கிறப்போ ஒரு மனுஷன்களை அழிச்சிட்டு ஒரு மனுஷனுக்காக வேண்டி சப்போர்ட் பண்ணிட்டு போகிற தேவனா நம்ம தேவன்? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டும் நம்ம ஆண்டவர் மேலே இருக்குது. அவர் இஸ்ரவேல் அந்த ஒரு கூட்டத்தை காப்பாற்றணுன்றக்கா இத்தனை பேரை அழிச்சாரா? அப்போ அவர் உண்மையில அன்பான தேவனா அப்படின்லாம் கேட்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அப்புறம் பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவன் கோபமானவர், பயங்கரமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
எப்படி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அப்போது நம்ம வந்து அதை குறித்து தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது, ஏன்னா எல்லா சபையிலையும் என்ன தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க? அன்பானவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், இதையே தான் எல்லாத்துக்கும் போதிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஆனால் இதே பைபிளில் தான் என்ன இருக்குது? அவர் நீதி உள்ள தேவன், நியாயாதிபதி, அவர் வந்து அவர்களுக்குள்ள பலனோட வருகிறவர், நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? பாவத்தை பொறுத்து கொள்ளவே மாட்டார். பாவியை நேசிக்கிறார், ஆனால் என்ன செய்ய மாட்டார்? பாவத்தை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்தாரா? அவர் தெரிந்து கொண்டார். அதனால் வேண்டி இஸ்ரவேலர்கள் என்ன தப்பு செஞ்சாலும் சரி, எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, அதனால் வேண்டி அவங்கள வந்து இது பண்ணாரா? கண்டிப்பாக இல்லை. எப்படி வந்து மற்ற மக்களுக்கெல்லாம் வந்து மற்றவங்களையும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் தப்பு செஞ்சு அடுத்த நாள் தண்டிக்கலை தேவன். ஆண்டவர் தண்டிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட பொறுமையோட அவங்களுக்காக வெயிட் பண்ணாரு. நம்ம பார்க்குற கானானை வந்து சுதந்திரமாக கொடுத்தாரு, நம்ம பலராக படிச்சோம். சரி, இஸ்ரவேல் மக்களை அவர் தெரிந்து கொண்டாரு, அவங்கள விட்டாரானா அதைத்தான் ஃபுல்லாக வந்து நம்ம யோசுவா புத்தகத்தில் பார்க்குறோம். யாத்திராகமத்திலேருந்து அவங்க தப்பு பண்ணும்போதெல்லாம் அவங்கள திருந்ததுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. சில தவறுகளை வந்து அவர் வந்து மன்னிக்கவே இல்லை. உடனடியாக வந்து அதற்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க அவர் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அந்த வகையில் தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கானான் தேசம் இன்ன வரைக்கும் வந்து பேசப்படுகின்ற ஒரு இடமா அந்த இடம் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடக்கிற யுத்தம் கூட வந்து இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? பைபிளை வச்சுக்கிட்டு ஒரு காலத்தில் வந்து தேவன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் இது, அப்போ எங்களுக்கு தான் இது சொந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதை வந்து கோட் பண்ணி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, அதுக்கு முன்னாடியே நாங்கள் தானே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி வேதத்தை வச்சே அந்த இடத்துல என்ன ஆகுது? இன்றளவும் அந்த யுத்தம் போய்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம வந்து நிறைய வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது கானானியர்களுடைய அக்கிரமம் அப்படின்னு சொல்கிற அந்த தலைப்பில் நம்ம வந்து பார்க்குறப்போ வந்து அப்போது ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் என்ன செய்கிறாரு? நிதானமாக நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். இப்போ ஆதியாகமம் 15:16 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 16. எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். அப்போ இது வந்து எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல இருந்தப்ப ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது? இல்லப்பா, ஆபிரகாம் எங்க இருந்தாரு? கானான் தேசத்தில் இருக்கிறார். எங்க இருந்து? ஊர் தேசத்துல இருந்து அவர் வந்து எங்க செய்யறாரு? அங்க விக்கிரக ஆராதனை இடத்துல இருந்த ஆபிரகாமை பிரித்து எடுத்துட்டு என்ன செய்கிறாரு? அங்கே உள்ளவங்களில் வந்து ஆபிரகாம் வந்து உத்தமனாய் மெய்யான தேவனை நேசிக்கிறவராய் இருந்ததுனால வேண்டி பிரித்து எடுத்துக்கிட்டு வராரு. பிரித்து எடுத்துகிட்டு வந்தவர் ஏதோ வந்து பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னவர் அங்கே கொண்டு போய் வச்சாரே, அந்த ஊர் எப்படிப்பட்டதாக இருந்தது? அதை விட மோசமான பழக்க வழக்கங்கள். லேவியராகமம் 18வது அதிகாரத்தை எல்லாரும் படித்து பார்த்துருக்கீங்களா? 1வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்களா? அதை மட்டும் கொஞ்சம் வேகமாக கடகடன்னு வாசிச்சிருங்களேன். நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் கர்த்தர். ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணம் ஆக்கும்படி அவளை சேரலாகாது. நான் கர்த்தர். உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணம் ஆக்கலாகாது. அவள் உன் தாயானவள், அவளை நிர்வாணம் ஆக்கலாகாது. உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணம் ஆக்கலாகாது. அது உன் தகப்பனுடைய நிர்வாணம்.
உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டிலாகிலும் புறத்திலாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணம் ஆக்கலாகாது. உன் குமாரனுடைய மகளையாவது உன் குமாரத்தினுடைய மகளையாவது நிர்வாணம் ஆக்கலாகாது, அது உன்னுடைய நிர்வாணம். உன் தகப்பனுடைய மனைவினிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தியை நிர்வாணம் ஆக்கலாகாது, அவள் உனக்கு சகோதரி. உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணம் ஆக்கலாகாது, அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள். உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணம் ஆக்கலாகாது, அவள் உன் தாய்க்கு நெருங்கின இனமானவள். உன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணம் ஆக்கலாகாது, அவன் மனைவியை சேராயாக, அவள் உன் தகப்பனுடைய சகோதரி. உன் மருமகளை நிர்வாணம் ஆக்கலாகாது, அவள் உன் குமாரனுக்கு மனைவி, அவளை நிர்வாணம் ஆக்கலாகாது. உன் சகோதரனுடைய மனைவியை நிர்வாணம் ஆக்கலாகாது, அது உன் சகோதரனுடைய நிர்வாணம். ஒரு ஸ்திரீயையும் அவள் மகளையும் நிர்வாணம் ஆக்கலாகாது, அவளுடைய குமாரரின் மகளையும் அவளுடைய குமாரத்தியின் மகளையும் நிர்வாணம் ஆக்கும்படி விவாகம் பண்ணலாகாது. இவர்கள் அவளுக்கு நெருங்கின இனமானவர்கள், அது முறைகேடு. உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணம் ஆக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. ஸ்திரீயானவள் சூதகத்தால் விலக்கத்தில் இருக்கையில் அவளை நிர்வாணமாக்க அவளோட சேராதே. பிறனுடைய மனைவியோட சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம். நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளகுக்கென்று தீக்கடக்கும்படி இடங்கொடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே, நான் கர்த்தர். பெண்ணோடே சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனால் உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்திரீயானவள் மிருகத்தோடே புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது, அது அருவருப்பான தாறுமாறு. இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், தேசமும் தீட்டுப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ நம்ம படித்தது எல்லாமே என்னது, கடவுளுக்கு அருவருப்பானது. அப்போ நம்ம எப்படி ஒழுக்கமாக வாழணும். லேவியாரகமும் முழுதுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதில் ஒவ்வொருத்தரும் பலிகள் செலுத்துவதை குறித்து கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆரோக்கிய பிரமாணத்துக்கு அடுத்த எதெல்லாம் சாப்பிட்லாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத குறித்து, வீட்டை குறித்தான ஒரு காரியங்கள், அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்குற ஒரு இது, அப்போ உறவு கொள்வது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்களில் அந்த தேசத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட தேசத்தில் தான் யாரை கொண்டு போய் வச்சார், ஆபிரகாமை வச்சார். ஆபிரகாமை எதுக்காக அங்கே கொண்டு போய் வச்சாருங்கிறீங்க? சேரணும். அப்போது முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் புக்கில் என்ன எழுதியிருக்காங்கனாக்க, ஏறக்குறைய 25 வருஷத்துக்கு மேலே என்ன செஞ்சுருக்கிறாரு, ஆபிரகாம் அங்கே இருந்திருக்கிறாரு. அங்கே இருந்து அவங்களுக்கு மத்தியில் போதனைகளை பண்ணி கொண்டு அங்கே பலிபீடங்களை கட்டி அங்கே மெய்யான தேவனை தொழுது கொண்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போது அந்த சூழ்நிலையில் தான் அவர் என்ன செய்கிறாரு, ஆபிரகாமுக்கு அந்த கனவை கொடுத்து அவர் சொல்கிறாரு, 4ஆம் தலைமுறையில் இங்கே உன்னுடைய மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு காரியத்தை தான் என்ன செய்கிறாங்க, 430 வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னாடி எகிப்தில் இருந்து கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வரப்போ தான் என்ன சொல்கிறாரு அவர், நீங்கள் என்ன செய்யணும், எகிப்தில் உள்ள காரியங்களையோ இல்லை இந்த பழக்க வழக்கங்கள்லையோ நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை தான் இதை மீறி நடக்கிறதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாரு அங்கே அப்பையும் அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க எல்லாத்தையும் அழிச்சு போடணுங்கிறது அவரோட எண்ணமாக இருக்கா அப்படிங்கிறது இல்லை. அதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து அந்த அதில் மீறி அவங்க தொடர்ந்து ஆண்டவருக்கு எதிர்த்து அதே பழக்க வழக்கங்களில் இருக்கிறதுனால வேண்டி அவங்கள அந்த இடத்த விட்டு என்ன செய்கிறாரு, துரத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் உபாகமம் 18வது அதிகாரத்தில் 9 to 14 வாசிச்சு பாருங்களேன். அங்கே என்ன பாவத்தை செஞ்சாங்கன்னு இருக்கோம். கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும்,
மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு பாவம் மட்டும் கிடையாது, இந்த விபச்சாரம் வேசித்தனம் பாவம் மட்டும் கிடையாது, அதோட அடிஷ்னலாக எது வருது அப்படின்னு சொன்னாக்க பில்லி சுனியம், குறி கேட்குறது, பிறந்த குழந்தைங்கள என்ன செய்கிறாங்க, முதல் குழந்தைய வந்து என்ன செய்கிறாங்க, பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த ஒரு ஆராய்ச்சிலையும் கூட வந்து இந்த பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. பெரிய சாடிகளில் வந்து குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. அப்போது இந்த இழிவான ஒரு மார்க்கம் வந்து பல குழந்தைகள் என்ன கதியாக இருக்குங்கிறதையும் அந்த ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னா, பைபிளில் இருக்கிறது நடந்திருக்கா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும், அப்படிலாம் பெத்த பிள்ளைய வந்து யார் கொடுப்பாங்க, ஆர்கியூ பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஆதாரமாக வந்து ஹிஸ்ட்ரியிலையும் என்ன செஞ்சுருக்காங்க, ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த மாதிரி வந்து பலி கொடுத்ததை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் அவர் வந்து என்ன செய்கிறாரு, கானானியர்களை வந்து என்ன செய்கிறாரு, அழிக்கிறதுக்காக வேண்டி தீர்மானம் எடுக்கிறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அதற்கான காலங்கள் என்ன செய்யப்பட்டது, ஆபிரகாம் மூலமாக அங்கே வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் என்ன செஞ்சாங்க, கடவுளோட பிள்ளைகளாக கடவுளை தொழுது கொள்கிறவர்களாக வாழ்ந்தார்கள். அங்கேயும் வந்து சத்தியம் போணுச்சு. ஆனாக்கா என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து எதிர்த்து நின்றுக்கிட்டே இருந்ததுனால வேண்டி அங்கே வந்து அங்கே வந்து இது பண்ணுறாரு. அதே போல் வந்து நம்மளுடைய தேவன் என்ன ஒரு குணம் உள்ளவராக இருக்கிறார், பாவத்தை சகிக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. அப்போது வந்து அவர் பாவத்தை சகிக்கலை அப்படின்னு சொன்னாக்க அங்கே ஒரு வந்து தீர்ப்பு வந்தாகணும் இல்லைங்களா. அப்போது அவர் வந்து என்ன செய்கிறாருனாக்க, நம்ம பூமிக்கு மட்டும்தான் அவர் வந்து நியாயாதிபதியாக இருக்கிறாரா, இல்லை பரலோகத்துக்கு மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிடையவே கிடையாது. சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதியாய் அவர் இருக்கிறார். ஆதியாகமம் 18:25 இப்படி வந்து சொல்லுது. 18:25 பாருங்க. அப்போது இந்த இன்சிடெண்ட் எங்க, சோதோம் கொமராவை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன, ஆபிரகாமுக்கு அழிக்கிறதுக்கு முன்னாடி போய் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்குது. அப்போது ஆபிரகாமுக்கு என்ன தெரியும், தேவன் எப்படிப்பட்ட ஒரு சர்வலோக நியாயாதிபதியாய் இருக்கிறார், எல்லா உலகத்துக்கும் நியாயாதிபதியாய் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து இந்த வகையில் வந்துட்டு இந்த இதில் தான் வந்துட்டு என்ன செய்கிறாரு, தேவன் வந்து என்ன செய்கிறாரு, இஸ்ரவேலர் பக்கம் இருந்து அவங்க வந்து அவங்களுக்கான காரியங்களை வந்து செய்து கொடுக்கறதுக்காக வேண்டி இது பண்ணுறார். அப்போது தேவன் ஒரு போரில் ஈடுபட்டார் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து சாதாரணமாக இப்போ நடக்கிற மாதிரி யுத்தம் மாதிரி இருக்குமா, இல்லை வேறு வகையில் இருக்குமா, எப்படி வந்து அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறீங்க, வேறு வகை அப்படின்னு சொன்னாக்க எப்படியெல்லாம் நடக்குது, எதுக்காக வேண்டி அந்த காரியங்களை வந்து நிகழ்த்துறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்கிறாரு, யுத்தங்களை இது பண்ணுறார். அப்போது இஸ்ரவேலர்கள் வந்து எப்படி இருந்து வராங்க, அடிமைத்தனத்தில் இருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து போர் பயிற்சிங்கிறது தெரியாது, போர் இராணுவ பயிற்சியோ இல்லை இப்போல்லாம் வந்து இராணுவ பயிற்சிக்குன்னு தனியாக வந்து மக்களை போய் சேர்றவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பயிற்சி தராங்க, அதுக்குள்ள ஆகாரங்களை கொடுத்து பலப்படுத்துகிறாங்க, சரீர பிரகாரமான பலப்படுத்துகிறாங்க, அந்த யுக்திகளெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. ஆனாக்க வந்து இஸ்ரவேலர்கள் அப்படி இருந்தார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் மெய்யான ஒரு இதுவாக இருக்குது. ஆமாம்,
எரிகோ பட்டணம், போன வாரத்திலே பார்த்தோம், எரிகோ பட்டணம் அதாவது தேவனை சார்ந்து தேவன் வழி நடத்துகின்ற அந்த வழியில் ஒப்பு கொடுக்குறப்ப தான் என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேலர்கள் இது பண்ணுறாங்க, அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். தன்னுடைய பலத்தை நம்பி போகிறப்ப அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கீழே விழுந்துறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஆயி பட்டணத்தை அவங்களால சின்னது தான், எரிகோவோட சின்னது தான், ஆனால் வந்து அதில் வந்து அவங்க வந்து விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி வந்து தேவன் வந்து அவங்களையும் வந்து அழிக்கணுங்கிறது, எதிரிகளை அழிக்கணுங்கிறது நோக்கல்ல, அங்கேருந்து துரத்தி விடணும் அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. அப்போ எதெல்லாம் தான் அழிக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்கள வந்து துரத்தி விட்டுருங்க, அவங்களுக்கு எதுவும் செய்யாதீங்கிறாரு. ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சங்காரம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னா அவங்கள விட்டுருங்க, அந்த பொருட்களை மட்டும் அதாவது கொள்ளையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கான காரணம் என்ன? அதாவது அவங்களுடைய பாவத்தின் அளவுன்னு கூட சொல்லலாம். சில இதில் பார்த்தீங்கன்னா சர்வசங்காரம் ஏன் பண்ண சொல்கிறார் அப்படின்னா, அங்கே நம்ம ஒரு மிருகத்தை விட்டு வச்சாலும் கூட அதன் மூலமாக கூட பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த பாவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஆல்ரெடி அந்த பாவத்தை செஞ்சதுனால அது நோய் பிடிக்கப்பட்ட மிருகமாக கூட இருக்கலாம். அங்கெல்லாம் சர்வசங்காரம் சுட்டு எரிச்சிரு அப்படிங்கிறாரு. சில இடங்களில் துரத்தி விடு அப்படிங்கிறாரு. அந்த பாவத்தின் தன்மைக்கு ஏற்பன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இதில் வேறு யாரும் எது கருத்து? ஃபஸ்ட்டு இதில் வேறு எதுவும் நீங்கள் சொல்கிறதுன்னா சொல்லுங்கள். சரிங்களா? அப்போது இந்த ஒரு இதில் வந்துட்டு தேவன் வந்து ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி அனுமதிக்கிறாருனாக்க அவங்களுடைய, ஏன்னா நம்ம கானானியர்களில் வந்து எந்தெந்த பாவங்களை வந்து எந்த அளவுக்கு அருவருப்பாக செஞ்சுருந்தாங்கங்கிறத பார்க்குறோம். அப்போ அவங்கள வந்து ஒரு சில இடத்துல வந்து நம்ம வந்து விட்டோம் அப்படின்னாக்கா அது திரும்ப வந்து தொடர்ந்து வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூட வந்து அவர் வந்து வந்து அழிச்சிருக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பலிபீடங்களையும் அந்த அவங்களுடைய விக்கிர தோப்புகளையும் சுத்தமாக இருந்த இடம் தெரியாமல் அழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது தேவன் வந்து இந்த கானானியர்கள் நீதியுள்ள நியாயாதிபதி அப்படிங்கிற ஒரு 2 தலைப்பில் இங்கேயும் பார்க்குறப்ப நமக்கான பாடம் என்னவா இருக்குது? அப்போ இந்த மாதிரியான இந்த காலகட்டத்தில் வந்து அன்னைக்கு வந்து இந்த பாவம்லாம் எதெல்லாம் வந்து பாவம், ஆணோட ஆண் இது பண்ணுறது, பெண்ணோட பெண்ணு சேர்றது, இதெல்லாம் வந்துட்டு அருவருப்பான பாவம், இதை வந்து நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனாக்க இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே என்ன ஆயிடுச்சு, இது தப்பே இல்லை, இது செய்கிறதுனால ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஒரு இப்படிலாம் வாழலாங்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, நிறைய இடத்துல சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எந்த பாவத்துக்காக சோதோம் கொமோரா அழிஞ்சதோ அதுக்கு பின்னாடி வந்து கானானியர்கள் மத்தியிலையும் காணப்பட்டதை வந்து வேரோட அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரோ அது எல்லாமே என்ன செய்யுது, திரும்பவும் வந்து சாத்தான் வந்து அதை வந்து திரும்ப தொடர்ந்து செய்ய வச்சிட்ருக்கான். அப்போ இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் வந்து ஆபிரகாம் எப்படி வந்து அவங்களுக்கு சாட்சியாக வாழ்ந்தாரோ அதே போல் இந்த காலகட்டத்திலும் பாவங்கள் நிறைந்த சூழ்நிலைகள் தான். நம்மளை காட்டிலும் அவங்க வாழ்ந்த சூழ்நிலைகள் இன்னும் மோசமாக இருந்ததுன்னு சொல்லிங்கிறதையும் அம்மையார் வந்து எழுதியிருக்காங்க. அப்போது நம்ம வந்து நான் வாழ்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படிங்கிறத மாதிரிலாம் காரணம் காட்டுறதுக்கு என்ன இல்லை, எந்த சாக்கு போக்குமே கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் கடவுள் நம்ம விக்கிர ஆராதனை செய்கிற மக்கள் மத்தியில், இந்த மாதிரி பாவங்கள் செய்கிற மக்கள் மத்தியில் தான் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு, வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வச்சிருக்கிறாரு. அப்போது அந்த இடங்களில் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய அன்பை மட்டும் வெளிப்படுத்துறதோடு இல்லாமல் அவருடைய அந்த நியாய தீர்ப்பு நாள் நெருங்குகிறது அப்படிங்கிறத குறித்தும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நம்ம வந்து சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவர்களோட மத்தியில் இருக்கிறப்ப வந்து தேவன் அதெல்லாம் பொறுத்து கொள்வாரா அப்படின்னாக்கா கிடையவே கிடையாது. நாம் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நமக்கு வந்து தேவன் வந்து என்ன செய்கிறாரு, பாரபட்சமாக வந்து சரி இவ்வளோ நாள் வந்து
நீ நல்லா இருந்த இப்போ தானே மாறிட்ட அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்மளை விட்டு வைப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. கானானியர்களுக்கு என்ன தண்டனையோ அதே தான் கடவுளோட நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் நான் மீறி நடந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னை வந்து கண் காணாமல் கண் சாடையாக விட்டுருவாரானாக்க இல்லை, அதே தண்டனை தான் நமக்கு உண்டு. அவர் வந்து என்ன செய்கிறாரு, உலகத்தில் உள்ள எல்லாரையும் என்ன செய்கிறாரு, ஒரே கண்ணோட்டத்தை தான் பார்க்குறாரு. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, சபை வாழ்க்கையில் எந்த வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலும், ஒரு நாட்டுக்காகனாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு வாய்ப்புகளை அவருடைய குணங்களையும் அவருடைய காரியங்களையும் பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போது இந்த சூழ்நிலையில் வாழ்ந்தவங்க வந்து யார் யார் தப்பிச்சிருக்காங்க? ராகாப் வந்து அந்த எரிகோ பட்டணத்திலேருந்து தான் என்ன செய்கிறாரு, ரட்சிப்புக்குள்ளார வராங்க. அதுபோல் வந்து எதிர்த்து நின்றவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கிபியோனியர் அவங்களும் வந்து என்ன செய்கிறாங்க, கடவுள்கிட்ட வந்துடுறாங்க. அதே போல் வந்து ஆகான் என்ன செஞ்சிடறான், அந்த இதில் மாட்டிக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அதே போல் கடவுள் கொடுக்கின்ற அந்த வாய்ப்புகளில் ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையிலையும் கூட தேவன் ஒவ்வொரு நாளும் கிருபையாக கூட்டி கொடுத்துக்கிட்டே வராரு அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக திருப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மற்றபடி வந்து அவர் வந்து கண் சாடையாக விட்டுட்டு போயிட்டுருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், மாறிக்கலாம், அவர் மன்னிக்கிற தேவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அப்போது இந்த ஒரு இதில் வந்து தெரிந்து கொள்கின்ற ஒரு சுதந்திரத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, நம்ம கையில் தான் வந்து அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்போது தெரிந்து கொள்கின்ற உரிமையையும் வந்து நான் வந்து நன்மையின் பக்கம், போன வாரம் பார்த்தது போல் நன்மையின் பக்கம் நான் நிற்கிறேனா தீமையின் பக்கம் நிற்கிறேனா, இல்லை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நான் வாழ்க்கையை நடத்துவதற்காக நான் வந்து வேதத்தில் சொல்லி கொடுக்குற அந்த சத்தியத்தின்படி என் வாழ்க்கையை நடத்துறதுக்காக நான் வந்து பிரயாசப்படுறேன்னா, இல்லை துன்மார்க்க பக்கம் நிற்கிறேன். ரெண்டே பக்கம்தான் மனுஷன் நிற்க போகிறது. எது தான், ரெண்டே பக்கம்தான். நம்மளோட காலத்துலேயும் வந்து அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு தேசத்துலேயும் சரி, ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு அழிவுகள் வருகிறது அப்படின்னு சொன்னாக்கா அங்கங்கே அக்கிரமங்கள் நிறைவேறப்ப, சோதோம் கொமோராவில் அக்கிரமங்கள் நினைஞ்சப்போ அது வந்து அழிஞ்சிச்சு. இதை வந்து இந்த கான்செப்டோடு நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம மத்தியிலையும் இப்போவும் நிறைய யுத்தங்கள் செய்திகள், வெள்ளத்தினால், அக்னியினால் ஒவ்வொரு பக்கமாக என்ன செஞ்சிட்ருக்கு, அழிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம காலகட்டத்திலையும் இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நம்ம எந்த பக்கம் நிற்கணும், நித்திய ஜீவனுக்காக நிற்கிறேன்னா, வாழ்க்கையே நான் மாற்றிக்கிறேன்னா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஆனாக்க நீதியுள்ள நியாயாதிபதி என்ன செய்வார், அவருடைய முடிவில் எந்த மாற்றத்தையும் வைக்க மாட்டார், அது யாராக இருந்தாலும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கற்றுக்கிறோம். கானானியர் அவங்களுடைய பாடம் எதுக்கு பதியப்பட்டிருக்குது, சோதோம் கொமோரா பாடம் எதுக்கு பதியப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, அப்போ வந்து நம்ம வந்து எச்சரிப்புக்காக வேண்டி அப்படிங்கிறத, அதே போல் ஜலப்பிரளயம் நமக்கு எச்சரிப்புக்காக வேண்டி. அப்போ அந்த ராகாப் இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கனாக்க, அந்த அழிவிலிருந்து எதற்காக, யாரெல்லாம் வந்து தேவனை ஏற்றுக்கொண்டு வராங்களோ அவங்கள காப்பாற்றுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நம்மளுடைய கணவனுடைய குணத்தை வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அப்போது வந்து சமாதான பிரபுவாக வந்து என்ன செய்கிறாரு, அவர் வந்து நமக்கு வந்து வராரு. அந்த மக்கள் மத்தியிலையும் வந்து தேவன் வந்து என்ன செய்கிறாரு, ஏசாயா 9:6, ஏசாயா 11:1-5, 60:17 இந்த வசனங்கள்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, தேவன் வந்து மக்களுக்கும் பிதாவுக்கும் இருக்கின்ற அந்த உறவுல ஏற்பட்ட விரிசலை சரி செய்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவர் வந்து ரெண்டு இதுக்குள்ளேயும் உள்ள நம்ம பரலோக தொடர்புக்கும் நமக்கும் வந்து அந்த தொடர்பை வந்து நித்தியமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து இறங்கி வந்து நமக்காக வேண்டி
வந்து வரப்போகிறாரு அப்படிங்கிற வந்து அந்த வார்த்தைகளை அந்த சத்தியத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. அவர் சமாதான பிரபுவாக மட்டும் வராரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் இல்லை. என்ன செய்கிறாரு? நீதியுள்ள நியாயாதிபதியாக நியாய தீர்ப்பு கொடுக்குற காரியத்தையும் ஊழியத்தையும் செய்கின்றவராக இருக்கிறார். அப்போது அவர் வந்து இப்போ நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்தில் எந்த ஊழியம் போயிட்டுருக்குங்கிறதையும் தெரியும். பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து மகா பரிசுத்தல போயிட்டார். அவங்க வாழ்கிற காலத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அப்படின்னாக்க அவர் மனிதனாக வரப்போகிறார். ஆனால் இப்போ நமக்கு அதெல்லாம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. இனி நம்ம காலத்தில் நிறைவேற வேண்டியது இரண்டாம் வருகையாக அவர் வந்து பரிசுத்த தூதர்களோடு நியாயம் தீர்க்க வர இருக்கிறார் அப்படிங்கிற அந்த சத்தியம்தான் நமக்கு வந்து முக்கியமானதாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அப்போது அவர் வந்து சர்வ சங்காரம் பண்ணி இந்த உலகத்தை முழுவதையும் அழிக்க இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், அப்படி என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா, இந்த உலகம் அழிஞ்சதுக்கு பின்னாடி அவரோட பிள்ளைகளை கொண்டு போனதுக்கு பின்னாடி திரும்பவும் இந்த பூமியை வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுக்கிறார். அப்போ அந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இந்த மாதிரி சமாதான குறைவான வாழ்க்கை இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் ராஜாதி ராஜாவாக நம்மளிடத்துல வந்து அரசாட்சி செய்து அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் ஒரு சில காரியங்கள் என்ன செய்யுது, நமக்குள்ளற பயத்தை உண்டாக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து எலிசா கேயாசி அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து கொடுக்குறாங்க. என்னன்னாக்க அந்த ராஜா வந்து எலிசாவை கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக படைகளை வந்து அனுப்புகிறாரு. அப்போ அனுப்புகிறப்போ வந்து என்னன்னா, ஐயோ அவங்க 50 பேர் வராங்க, 50 பேராக வராங்க, நம்ம இருக்கிறது நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம், நம்மளை இவங்க படையிலேருந்து நம்மளை கூப்பிட்டு நம்ம போகலைனாக்கா நம்மளை கொண்டுட்டா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாரு எலிசா, அவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் எவ்வளோ பேர் அப்படிங்கிறப்போ வந்து அவங்கள என்ன செய்கிறாரு, தேவன்கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அந்த அவங்களுடைய கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திறக்கிறப்ப வந்து எலிசாவின் பின்னாடி அந்த மலை முழுதிலையும் வந்து ரதங்களோடு தேவ தூதர்கள் நிற்கிறதை அவர் வந்து பார்க்குறாரு. அப்போ அடுத்த ஜெபமும் கேட்குறப்போ வந்து அவங்களுக்குள்ளார ஒரு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணி சமாரியா வரைக்கும் கொண்டு போய் விடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது இதிலேருந்து நமக்கான பாடம் என்ன அப்படின்னாக்க, சூழ்நிலைகள் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி, சூழ்நிலைகள் நம்ம வந்து கற்பனைகளை விட்டு நடக்காதபடி தடைகள் வந்தாலும், முக்கியமாக இனி வரும் காலகட்டங்களில் வந்து என்ன வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டங்கிறது ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எலிசா அந்த உயிர் போகிற சூழ்நிலையில், அவருக்கான சூழ்நிலையில் அவரோட விசுவாசத்தை விடாமல் அந்த வேலைக்காரனையும் பலப்படுத்தி என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்காக நிற்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் தான் நாமும் வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இந்த முடிவு காலத்தில் இருக்கிற நம்ம வந்து வரப்போகிற அந்த ஆபத்தை கண்டு பயப்படாமல், எப்படி எலிசாவோட தேவ தூதர்கள் நமக்கு புடைசூழ அங்கே நிற்கிறாரோ அதே போல் அம்மையாரும் நமக்கு நிறைய அந்த அவங்களுடைய அந்த புக்குங்கள்லாம் எழுதியிருக்காங்க. நமக்கும் தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்போவும் மனதில் நினைவில் வச்சு நம்மளும் இந்த கால சத்தியத்துக்கு, நிகழ்கால சத்தியத்தை கை கொள்ளுகின்ற பிள்ளைகளாக, எந்த சூழ்நிலையையும் காரணம் காட்டாமல் தேவனுக்காக நிற்கின்ற பிள்ளைகளாக நம்ம வந்து வாழ வேண்டியது இருக்குது. இதில் வேறு எதுவும் கருத்துக்கள் யாராவது சொல்ல வேண்டியது இருந்ததுனாக்கா நீங்கள் சொல்லலாம். ஒரு விஷயம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாடத்தோட தலைப்பை நீங்கள் எல்லாம் போயிருப்பீங்க நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னா நமக்காக போய் ஆண்டவர் சண்டை போடுறாரா? பாடத்தோட தலைப்பு அப்படி தானே நமக்கு. கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறாரா? தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், நம்மளுக்காக சண்டை பண்ணுவாரா? எப்போ நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார்?
அப்போது யுத்தம் பண்ண போகிற ஆமாம், இதான் வந்து நேற்றுக்கு போன வாரத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வியை நான் கேட்குறேன் அப்படின்னா, கர்த்தர் எப்போ நமக்காக யுத்தம் பண்ணுவார், எப்போ கர்த்தர் நமக்காக பேசுவார்? நான் வந்து எப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேனோ, அவரை சார்ந்து இருக்கிறேனோ, வார்த்தையின்படி நடப்பதோடு மாத்திரமல்ல, அவரை சார்ந்து இருக்கிறப்போ அவர் என்ன செய்வார்னா நம்மளுக்காக அவர் பேசுவார். சரி, இன்னொரு இடத்துல எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க கிட்ட சண்டைக்கு போகிறாங்கிறாரு. ஏன் அவங்க கிட்ட சண்டைக்கு போகிறாரு? அவங்க ஆண்டவரை சார்ந்து இல்லாமல், இப்போ நம்ம பாடத்தில் படித்தோம் இல்லைங்களா, அருவருப்புகள் செய்கிறாங்க. அப்போது அந்த வித்தியாசமான ஒரு சூழலில் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகிறார். ஆக்சுவலி என்ன காரணம் உள்ளுக்குள்ளே அப்படின்னா, அவங்களுடைய இப்போ யுத்தம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்க்குறப்போ கானானியர்களோட யுத்தம் பண்ண போகிறார் ஆண்டவர். கானானியர்களை துரத்தி விட போகிறார். கானானியர்கள் ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளே வர்றாங்க? இதைதான் நம்ம புரிஞ்சுக்கிடணுங்க. கர்த்தர் அவர் படித்த பிள்ளைங்கள்கிட்டே போய், ஆண்டவர் அவர் படித்த பிள்ளைங்கள்கிட்ட போய் யுத்தம் பண்ணுவது கிடையாது. அப்படி பண்ண மாட்டார், அப்படி செய்ய மாட்டார். பெத்த தாய் பிள்ளையை போய் அடித்து உதச்சி மிதித்து சாகடிக்கிறது கிடையாது. ஏன் அந்த சூழலுக்குள்ளே தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் தாயை தாயாய் நினைப்பதில்லை, தகப்பனை தகப்பனாய் நேசிப்பதில்லை. அவர்கள் வேறொரு தகப்பனையும் வேறொரு தாயையும் நேசிக்கிறபடினால அந்த தாயினுடைய குணநலன்களையும் அந்த தாயினுடைய பழக்க வழக்கங்களையும் தன்னுடைய சந்ததிக்குள் கொண்டு வருகிறபடினால அந்த சந்ததி வேற ஒரு, அதாவது கடவுள் ஏற்படுத்த வேண்டிய ஒரு சந்ததியை அது அவங்க புதுசாக கொண்டுட்டு வந்திருக்கிற சந்ததிக்குள்ளே கொண்டுட்டு போகிறதுனால அது ஆண்டவருக்கு என்னவா இருக்கிறது? அருவருப்பாக இருக்கிறது. நான் சொல்கிறது புரியும், நான் நம்புகிறேன். சரிதானா? வந்து கானானியர்கள் என்ன பண்ணுறாங்க, வந்து அஞ்ஞான தெய்வங்களை தங்களுடைய தெய்வங்களாக தேவர்களாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது ஒரு பெரிய லிஸ்ட்டை நீங்கள் வாசிக்கிட்டு இருந்தீங்க, எதெல்லாம் அருவருப்பு அப்படின்னு சொல்லி வாசிக்கிட்டு இருந்தீங்க. இந்த அருவருப்பு எப்படி உள்ளுக்குள்ளே நுழையுது? இந்த அருவருப்பு எப்படி உள்ளுக்குள்ளே நுழையுது அப்படின்னா, அந்த தெய்வங்கள் அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு செத்து போனவங்களுக்கு சாராயம் வந்து போய் படைக்கிறாங்க இல்லை, செத்து போனவங்களுக்கு சாராயம் படிக்கிறாங்க, பிடி சிகரெட் படிக்கிறாங்க, இல்லை மற்ற இதெல்லாம் எப்படி? நம்ம சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் நம்மளுடைய கடவுள். இப்போ சாராயம் செத்து போனவங்களுக்கு சாராயத்தை போய் படைக்கிறதும் சிகரெட்டு படிக்கிறதும் மற்ற விஷயங்களை கொண்டு போய் வைக்கிறது எப்படி? அந்த தெய்வம் சாராயம் குடிக்கிற தெய்வமாக இருக்குது. அந்த தெய்வம் தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளான தெய்வமாக இருக்குது. அவன் கும்பிடுற தேவதை 2 மனைவி வச்சுருக்கிற தேவதையாக இருக்குது. ஆமாங்க, அதாவது இவங்களுடைய முன்னோர்கள் மனுஷன்தான் உண்டாக்கியிருக்கான். ஆனால் அதை மக்கள் என்ன பண்ணுறாங்க, தொன்று தொட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ இவங்க தவறுக்குள்ளே போகிறதுக்கான காரணம் என்ன? அவங்களுடைய தேவர்கள். இவங்க இப்படிப்பட்ட தவறான பழக்க வழக்கங்களை வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்களுடைய தேவர்கள். அப்போ அவங்களுடைய தெய்வம் என்ன சொல்லுதோ, அவங்களுடைய தேவர்கள் என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கிறாங்களோ அதையே தான் இவங்க செய்கிறாங்க. அப்போது அந்த பழக்க வழக்கங்களுக்குள்ளே போகிற பொழுது யார் அங்கே வந்து யாருடைய நோக்கம் நிறைவேறாமல் போகிறது? தேவனுடைய நோக்கம் நிறைவேறாமல் போகிறது இல்லை. அப்போ கடவுள் வந்து அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து போகலை. அப்படிங்கிற போது கடவுள் வந்து எந்த நோக்கத்துக்காக மனுஷனை படைச்சாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போகும் பொழுது எந்த நோக்கம் நிறைவேறுது? சாத்தானுடைய நோக்கம் நிறைவேறுது, அந்த தேவர்களுடைய நோக்கம் நிறைவேறுது. அந்த தெய்வங்கள்லாம் வந்து மக்களை ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. அதுதானே இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகம் முழுக்க சேர்த்தாக்க? எத்தனை % இருக்கிறாங்க இன்றைக்கி? ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை % இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க? எப்பயோ 2% நான் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. கிறிஸ்தவர்கள் 2% மக்கள் தான் இருக்கிறாங்க 140 கோடி மக்களில். அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து மற்ற விஷயங்கள் பெருகி இருக்கிறது, மற்ற மக்களுடைய கலாச்சாரங்கள் வளர்ந்துருக்கிறது. ஏன் இன்றைக்கி கிறிஸ்தவங்களால் வந்து நாள் பார்க்குறது, அம்மாசி பார்க்குறது, பாட்டிமை பார்க்குறது, அல்லது விதவை குறுக்க போனால் பூனை குறுக்க போனால் வந்து சகுனம் பார்க்குறது, இதெல்லாம் ஏன் கிறிஸ்தவங்களுக்கு மத்தியில் இருக்குது? செவ்வாய்க்கிழமையை பார்த்தா ஏன் பயப்படுறாங்க? கிறிஸ்தவங்க செவ்வாய்க்கிழமை பார்த்தா ஏன் பயப்படுறாங்க? இல்லை, கிறிஸ்தவங்கள்னு சொன்னோம்னாக்கா இங்கே நம்ம பக்கங்களில் எடுத்தாக்கா முக்கால்வாசி மாறி வந்தவங்கள் தான் இருக்காங்க. அந்த மாறி வந்தவங்களுக்கு வந்து சரியான உபதேசங்கள் அங்கே போய் சேராதது ஒன்று. இன்னொன்று வந்து அவங்களுடைய அந்த ஏற்கனவே இருந்த மதத்தில் உள்ள
சடங்காச்சார பழக்கங்களை விட்டு அவங்க வெளியில் வரமாட்டேங்கிறாங்க. அதுதான் காரணம். இப்போ அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போகிறப்போ அப்போ உள்ளுக்குள்ளே வந்துமே சில நேரங்களில் அவங்க சொல்கிற மாதிரி உபதேசம் போகாமல் இருக்கிறது ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் உபதேசம் போனாலும் அந்த பயங்கிறது அவங்கள விட்டு வெளில வந்துருச்சா? உபதேசம் போனாலும் சத்தியம் போனாலும் அந்த பயத்துலேருந்து அவங்க விடுதலை அடைஞ்சிட்டாங்களா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய அதாவது இப்போ நம்ம வந்து நிறைய பேர் அந்த பழக்கத்தில் இருக்காங்க. இப்போ பழக்கத்தில் இல்லாத நம்ம வந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து நாள் பார்க்குறது இல்லை, நான் வந்து எந்த இதுக்கும் செய்யறதில்ல. அப்போ கடவுள் என்னை வந்து விட்டுட்டாரா? என் வாழ்க்கையில் எதுனாச்சும் செஞ்சுருக்காரா? அப்போது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அந்த அந்த எடுத்து சொல்லி கொடுக்குறப்ப அந்த புரிதலுக்குள்ளார அவங்களுக்கு இறங்கி நம்ம வந்து சொல்லி கொடுத்து அவங்கள கொண்டு வர வந்து நம்ம வந்து பழகணும். அதில் தான் இருக்குது. மக்களுடைய மனநிலை இன்னைக்கு என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பழைய பழக்க வழக்கங்களை சார்ந்து வாழ்கிற உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், அதனால் உலகத்தோடு நம்ம சேர்ந்து ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரியான பழக்க வழக்கம் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, மக்கள் சத்தியத்துக்குள்ளே உண்மையாக நடக்க முடியல. அப்போ எது மாறி போகுது அப்படின்னாக்க, கடவுளுடைய திட்டங்கள் மாறி போகுது. கடவுள் நிறைவேற்ற வேணும் அப்படின்னு நினைக்கிற திட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைவேற முடியாமல் போயிடுது. அப்போது அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. என்ன முடிவு எடுக்க வேண்டியிருக்கு? இதையெல்லாம் ஒரு வழி பண்ணாதான் வந்து மக்கள் அடுத்தது இந்த பிள்ளையாச்சும் என் பேச்சை கேட்கும், என்னை நம்பி வாழும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தெய்வம் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் என்ன பண்ணுறாங்க? யுத்தங்களே செய்கிறாங்க. அப்போது எந்த மக்களுக்காக? தன்னை சார்ந்து வாழ்கிற மக்களுக்காக அவர் யுத்தம் செய்ய போகிறார். தன்னை சார்ந்து வாழாத மக்களிடத்திலே என்ன பரவி கிடக்கு? சாத்தானுடைய குணங்கள், சாத்தானுடைய வழிபாட்டு முறைகள், சாத்தானுடைய பழக்க வழக்கங்கள் அங்கே வந்து என்ன செய்யுது அப்படின்னா நிரம்பி கிடக்கு. இதுதான் யுத்தங்கள் ஏற்படுவதற்கான நிலைப்பாடு. இதில் தேவன் எந்த அளவுக்கு கையாளுறாரு மக்களை அப்படிங்கிறதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்படி இவங்களை தன்னை சார்ந்து இருப்பவர்களை எப்படி கையாளுறாரு, தன்னை சார்ந்து இல்லாத மக்களுக்கு எப்படி கிருபை காட்டுகிறார், இதுதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த பாடங்களில் ஆண்டவர் கானானியர்கள் அக்கிரமம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழிச்சு தானே இருக்கணும், ஆண்டவர் போட்டு தள்ளி இருக்கணுமா இல்லையா? ஆனால் என்ன பண்ணுறாரு? துரத்தியில் விடுறாரு. துரத்தி போடு, இடத்த காலி பண்ணு போ அப்படின்னு சொல்கிறாரு. சரிதானா? அப்போ ஏன் துரத்தி விடுறாரு அப்படின்னா, மறுபடியும் வேற எங்கேயாவது போயிருந்தானாலும் கூட அவன் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே சமயம் தான் யார் என்பதை அவர் காட்டுகிறார். தெய்வத்தினுடைய குணம் என்ன? முதல்ல தெய்வம் எந்த அளவுக்கு மனிதனை நேசிக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக இந்த பாடங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ தெய்வம் யார்? அதான் சொல்கிறாங்க 2வது பாடத்தில் சொல்லும்போது, அவர் நியாயாதிபதி அப்படி தானே இருக்குது, மகத்துவ நீதிபதி. சரிதானா? அப்போ அவருடைய குணம் ஃபுல் கேரக்டர் நீங்கள் அதில் அவங்க நீதிபதினு சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்னென்ன குணங்கள் உடையவராக இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. என்னென்ன குணத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு? இந்த உலகத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை நடத்த வேண்டியது ரொம்ப 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 அவசியங்க. அப்போ அந்த குணம் புரிஞ்சாதான் வந்து கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அதை நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த குணம், கடவுளுடைய குணம் நம்ம நிறைய நேரம் படிச்சிருக்கிறோம், அந்த குணங்கள்லாம் எப்படி அப்படிங்கிறத. அப்போது இந்த கடவுளை சேர்ந்து வாழ்கிற ஒரு விஷயம், இந்த துரத்த போகிறாங்கல்ல, கானானியரை துரத்த போகிறாங்கல்ல, இவங்க எப்படி வந்து கடவுளை நேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு? எதன் வழியாக அவங்க வந்து கடவுளை நேசிக்கிறதுக்கு வர்றாங்க? இப்போ உதாரணத்துக்கு கானானியர்களில் வந்து எப்படி நேசிக்கிறதுக்கு வராங்க, அவரை ஏற்றுக்கொண்டவங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ இஸ்ரவேலரோட அவர் வந்து செங்கடலை வந்து பிளந்த ஒரு காரியம், அவர்களோட வந்து அந்த யோர்தான் நதியை வந்து பின்னிட்டு போக வச்சது, எரிகோவில் வந்து நடந்த காரியங்கள், இது போல் வந்து அப்போ வந்து இந்த மக்களோட வந்து இந்த தேவன் இருக்கிறார். அந்த மக்களுக்காக அந்த தேவன் வந்து என்ன செய்கிறாரு? யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம வணங்குற தேவர்கள் வந்து என்ன செய்யலை, நமக்கு வந்து கை கொடுக்கலை அப்படிங்கிறதான் வந்து அவங்க உணர்றாங்க. உணர்ந்தவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவங்களும் என்ன செய்கிறாங்க, அங்கே வந்து வந்துடுறாங்க. அப்போது தொடர்ந்து எதிர்த்து நின்ன அந்த மற்ற ஜாதியர்களை வந்து அவர் வந்து அழிக்கிறாரு. அதான் கண்டிப்பாக. அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எப்போ அவனுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கப்படுது? அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வாய்ப்பு கொடுக்குறார்.
அந்த பட்டணத்தை அழிக்கிறது, எந்த ஒரு தனி மனிதனையும் அழிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் அவனுக்கு கிருபை நாட்களை கொடுக்குறார். அதுதான் நீங்கள் ஆகானை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆகானுடைய வாழ்க்கையில் அவன் மனம் திரும்புறதுக்கான நிறைய நேரங்கள் ஆண்டவர் கொடுத்தார். எடுத்தோடனே நேராக போய் ஆகானை நிற்க வச்சு சுடலை, சரிதானா? முதல்ல சீட்டு போடுறாங்க. அது யார் பக்கம் விழுவுது, எந்த கோத்திரம் பக்கம் விழுவுது, அந்த கோத்திரத்தில் எந்த குடும்பம்னு குறிக்கிறாரு, அது வரைக்கும் கூட அவனுக்கு நேரம் இருக்குது. அந்த கோத்திரம் விழுந்த உடனே நம்மக்கிட்ட வந்திருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சுருந்தான்னா என்ன பண்ணியிருக்கலாம், அவன் தப்பிச்சிருக்கலாம். அந்த மாதிரி அவன் கோத்திரத்தை தாண்டி, குடும்பத்தை தாண்டி, குடும்பத்தில் போய் இன்னாரன் தாண்டி, இன்னாரை தாண்டி அவன் பேரில் போய் விழுவுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எந்த அளவுக்கு மனிதர்கள் மேல் தயவுள்ளவராக, அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் நாம் அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் எந்த அளவுக்கு கிருபை உள்ளவராக இருந்து அவர்களை அழிப்பதற்கு கவனமாக இருக்கிறார். அவர் யாரையும் எடுத்தங்க கவுத்தோன்னு என்ன பண்ணுறதில்ல, அவர் காலி பண்ணுறதில்ல அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். மற்றபடி கரெக்டாக தான் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம ஏதாவது கருத்துக்கள் தான் முடிக்கலாம், பாடிக்கலாம். அவ்வளோதான். இதில் வேறு யாரும் உங்களுக்கு டவுட்டு, வேறு கருத்துக்கள் கேட்குறது, கேள்விகள் எதுனாச்சும் இருந்தால் கேளுங்க, முடிச்சுக்கலாம். நல்லதொரு வாய்ப்பை தந்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். நல்லதொரு ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை நடத்தி கொடுத்த சகோதரியையும் பாடத்தில் பெற்ற உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும்